விஜய் சித்து. அவனை பற்றி எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நிறையவும் பேசிக்கிட்டோமா. என்ன சொல்லாதது என்ன, நான் பயப்படுவேங்க. சில இடத்துல நான் பயப்படுவேன் சித்துகிட்ட. இந்த நேச்சரு, இந்த ஃபோட்டோ எடுக்க வருவாங்கல்ல அவங்கள கலாய்ப்பான் ரோட்ல. அது ஆனால் இவனோட நேச்சரே அதான். இவன் எல்லாரையும் கலாய்ப்பான், யாரையும் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி திமிரா கலாய்க்கிறேன். எனக்கு அதை அவங்க திமிரா நினச்சிக்குவாங்களோன்னு பயமாக இருக்கும். சில நேரத்தில் வர்றவங்க கொஞ்சம் உரிமையாக பேசுவாங்கல்ல. சில இப்போ மதுரை சைட்லாம் நம்ம போயிட்டோன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் உரிமை எடுத்தே பேசுவாங்க. வானே ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வானே அப்படின்னு. ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாமல் தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏற்றுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்பில் ரொட்டீன்குள்ளே ஒருத்தனா சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்கணுன்ற ரொட்டீன்குள்ளே மக்கள் வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தனா பார்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில் சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம்.